Hi students, I am Malar. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 12th standard maths chapter 9 exercise 9.3 problem number 2 7th option பார்க்கலாம். வாங்க என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னு பாப்போம். Integral 0 to sin square x sin inverse of root t into dt plus integral 0 to cos square x cos inverse of root t into dt. ஓகேமா கொடுத்திருக்க ப்ராப்ளத்தை நம்ம ஐன்னு எடுத்துக்கலாம். I equal to integral 0 to sin square x sin inverse of root t into dt plus integral 0 to cos square x cos inverse of root t into dt. ஓகே கொடுத்திருக்க ப்ராப்ளத்தை பார்க்கும்போது நமக்கு தெரியுது டைரெக்டாக நம்ம வந்து சால்வ் பண்ண முடியாது, கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கிறனால டைரெக்டாக சால்வ் பண்ண முடியாது. ஸோ நம்ம அசம்ஷன்ஸ் ஏதாவது ஒரு லெட்டரை நம்ம அசியூம் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் மெத்தட் ஃபாலோ பண்ணி தான் நம்ம இதை ஷார்ட் பண்ண முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா கொடுத்துருக்கிறதுல ரெண்டு டேட்டாஸ் இருக்கலாமா, ஐ மீன் ரெண்டு செப்பரேட் இன்டெக்ரல் இருக்குது. கொடுத்துருக்க டேட்டா சைன் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் டி இருக்குது. டீக்கு பதிலாக நம்ம ஒரு வேரியபிள் எடுக்கலாம். என்ன வேரியபிள் எடுக்கலாம்னா இங்கே சைன் டேர்ம் இருக்கிறதுனால நம்ம சைன்னு எடுக்கலாம். அப்போ டி ஈக்குவல் டு சைன் ரூட் இருக்கிறதுனால நான் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு எடுப்போம். என்னம்மா எப்படினாலும் எடுக்கலாம், சைன் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு எடுக்கலாம், பீட்டா எப்படினாலும் எடுக்கலாம். ஸோ டி ஈக்குவல் டு இந்த சைடு நம்ம சைன் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு எடுத்திருக்கோம். அதே மாதிரி இந்த காஸ் டேர்முக்கு நம்ம எடுத்துடலாம். காஸ் டேர்ம் இங்கே இருக்கக்கூடிய டீக்கு வந்து நம்ம எடுக்கலாம்னா டி ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா. இங்கே ஆல்ஃபானே எடுக்கலாம், பீட்டானே எடுக்கலாம், டிஃப்ரெண்ட் வேரியபிளாக எடுக்கலாம். ஸோ ஒரே வேரியபிள் எடுத்தால் நமக்கு ஃபைனலாக அந்த வரக்கூடிய லைன் வந்து சிம்பிளிஃபிகேஷன் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம இதுங்க ஆல்ஃபான்னு எடுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் இது வந்து லெஃப்ட் சரியாம்மா, நம்மளாம் வந்து அசியூம் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இதை நம்ம ஆல்ஃபாவை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ டிடி பை டி ஆல்ஃபா ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா இருக்குது, பவர் இருக்கிறதுனால பவர் வந்து நமக்கு முன்னாடி வரும். அப்புறம் சைன் ஆல்ஃபா போட்டுக்கோங்க. அடுத்து சைனோட டிஃப்ரென்சியேஷன் வந்து காஸ் ஆல்ஃபா. ஓகேம்மா அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இப்போது டிடி ஈக்குவல் டு இந்த இடத்துல ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். என்ன ஃபார்முலானா 2 sin theta into cos theta. ஓகேம்மா அந்த ஃபார்முலா சைடில் எழுதிக்கலாம். 2 sin theta into cos theta equal to sin 2 theta. சரியாம்மா இந்த ஃபார்முலாவை நம்ம இது வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா, இந்த ஃபார்முலாவை நம்ம இந்த பிளேஸில் அப்ளை பண்ணலாம். அப்போ டிடி பை டி ஆல்ஃபா ஈக்குவல் டு சைன் 2 ஆல்ஃபா. டீட்டாக்கு பதில் அங்கே ஆல்ஃபா இருக்குது சரியாம்மா. அப்போ டிடி ஈக்குவல் டு சைன் 2 ஆல்ஃபா இன்ட்டு டி ஆல்ஃபா. இந்த டேர்ம் நமக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி இங்கே பார்க்கலாம், இதே நம்ம ஆல்ஃபாவை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். டிடி பை டி ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 பவரில் இருக்கக்கூடிய 2 நமக்கு முன்னாடி வந்துடும். காஸ் அப்படி எழுதிக்கோங்க, காஸ் ஆல்ஃபா. காஸோட டிஃப்ரென்சியேஷன் வந்து மைனஸ் சைன் டீட்டா இல்லையா, ஐ மீன் சைன் ஆல்ஃபா மைனஸ் வரும், அந்த மைனஸ் நான் ஃப்ரெண்டில் போட்டிருக்கேன். இப்போ டிடி இங்கே நம்ம இந்த இவ்வளோ டேர்முக்கு என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணலாம், அதாவது சைன் 2 சைன் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா ஈக்குவல் டு சைன் 2 டீட்டா. இந்த ஃபார்முலாவை நம்ம இந்த பிளேஸில் அப்ளை பண்ண போகிறோம். இந்த இவ்வளோ இடத்துக்கு அப்ளை பண்ணும்போது அபோவ் ஈக்குவேஷன்ஸ் எப்படிமா மாறும், டிடி பை டி ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் சைன் 2 ஆல்ஃபா. இப்போ இந்த டி ஆல்ஃபாவை நம்ம ரைட் சைடு கொண்டு போகலாம். அப்போ டிடி ஈக்குவல் டு மைனஸ் சைன் 2 ஆல்ஃபா இன்ட்டு டி ஆல்ஃபா. ஓகேம்மா இந்த மாதிரி கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு எப்போ நம்ம கொடுத்துருக்க டேர்மாக வந்து வேறு வேரியபிளாக மாற்றுறோமோ கரஸ்பாண்டிங்காக நம்ம லிமிட்டையும் சேஞ்ச் பண்ணணும். இப்போ நம்ம லிமிட்டை சேஞ்ச் பண்ணலாம். லிமிட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஓகேம்மா அப்பர் லிமிட் கொண்டு லோயர் லிமிட் கொண்டும் இங்கே இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். ஓகே இப்போ ஃபஸ்ட்டு லிமிட் என்னம்மா டி இல்லையா, அப்போது டீயாக இருக்கும்போது நமக்கு லிமிட் என்னம்மா இந்த இடத்துல எடுக்கலாம். டீயாக இருக்கும்போது நமக்கு லிமிட் வந்து 0 to sin square x 0 sin square x இல்லையா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஆல்ஃபாவை மாற்ற போகிறோம். ஸோ ஆல்ஃபாவை இருக்கும்போது என்னென்னு பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே டீயாக இருக்கும்போது நமக்கு வந்து லிமிட் வந்து 0 அண்ட் காஸ் ஸ்கொயர் எக்ஸ். இப்போ நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல டீக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் சரியாம்மா. இதுதான் வந்து நமக்கு டி இல்லையா, இதை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இதான் வந்து டி, இங்கே வந்து இதுதான் நம்ம டீன்னு எடுத்துருக்கோம். ஸோ இந்த ஈக்குவேஷனை தான் நம்ம இந்த இடத்துக்கு நம்ம ரெஃபர் பண்ண போகிறோம். அதே மாதிரி இதுதான் இங்கே நம்ம ரெஃபர் பண்ண போகிறோம். பாருங்கள் இந்த இடத்துல நம்ம டீக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 0 சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும், சைனுக்கு எந்த டிகிரி 0 வரும், இந்த இடத்துல 0 ஆயிரும். அப்போ சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு 0. சைனுக்கு எந்த டிகிரி நமக்கு எந்த வேல்யூக்கு 0 வருமா, 0க்கு தான் நமக்கு வரும் இல்லையா. அடுத்து நெக்ஸ்ட்டு டி இருக்கக்கூடிய இடத்துல நம்ம சைன் ஸ்கொயர் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்.
இந்த இடத்துல நான் எழுதுகிறேன் sin square x equal to sin square alpha. புரியுதாமா? இந்த டீக்கு பதிலாக sin square x சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். நமக்கு x தானே வேணும். அப்போது x equal to இந்த பவரையும் கேன்சல் பண்ணிடலாமா? இந்த சைனை வந்து நம்ம ரைட் சைடு கொண்டு போகலாம். sin inverse ஆஃப், புரியுதா? இந்த சைன் வந்து ரைட் சைடு போகும்போது sin இன்வர்ஸாக மாறும். bracket sin alpha. இப்போ பாருங்கள், இந்த சைனும் கேன்சல் ஆகும். அப்போ x equal to alpha. புரியுதாமா? அப்போ ஆல்ஃபாவுக்கு பதிலாக நம்ம என்னமா சப்ஸ்டியூட் பண்ணலாம்? இந்த இடத்துல எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். புரிஞ்சுதா? எக்ஸ்ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த கேட்டகரிக்கு நம்ம வரலாம். இந்த கேட்டகரியில் இப்போது எக்ஸாக இருக்கும்போது என்னென்னு பார்க்கலாம். இந்த இடத்துல இப்போ ஆல்ஃபா போட்டுக்கலாம். இந்த இடத்துல இப்போ நம்ம டீக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ காசுக்கு எந்த டிகிரிக்கு நமக்கு 0 வருமா? 90 டிகிரிக்கு தான் 0 வரும் இல்லையா? அப்போது காஸ் இப்போ அந்த 90 டிகிரினா π/2 விட்டுடலாம். அடுத்து இந்த இடத்துல டீக்கு பதிலாக cos ஸ்கொயர் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போது cos ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு cos ஸ்கொயர் ஆல்ஃபா. இந்த 2 அந்த 2 கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு எக்ஸ் தானே வேணும். எக்ஸ் ஈக்குவல் டு காஸ், இந்த காஸ் வந்து ரைட் சைட் போகும்போது காஸ் இன்வர்ஸாக மாறும். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் பிராக்கெட் காஸ் ஆல்ஃபா. இந்த காசும் கேன்சல் ஆகி நமக்கு எக்ஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபான்னு கிடச்சிருக்கு. அப்போ ஆல்ஃபாவுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ நமக்கு லிமிட் எல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்போ அந்த ஈக்குவேஷனை வந்து அப்படியே நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம். I equal to integral that is 0 to இல்லையாம்மா? இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணலாம். நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாம். I equal to integral லிமிட்டை சேஞ்ச் ஆகிடுச்சு இல்லையா? 0 to x இல்லையா? 0 to x sin inverse of root. இந்த இடத்துல டீக்கு பதிலாக sin ஸ்கொயர் ஆல்ஃபா சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ரூட் எடுக்கும்போது நமக்கு sin ஆல்ஃபாவாக மாறிடும். சரிம்மா? sin ஆல்ஃபா அதோட முடியலை டிடிக்கு பதிலாக sin 2 ஆல்ஃபா இன்ட்டு டி ஆல்ஃபா. ஆல்ஃபா இப்படி போட்டுக்கலாம். sin 2 ஆல்ஃபா இன்ட்டு டி ஆல்ஃபா ப்ளஸ் அடுத்து செகண்ட் டேம் பார்க்கலாம். இன்டகிரேஷன் போட்டுக்கலாம். இன்டகிரேஷன் இதுக்கு வந்து லிமிட் என்னமா மாறுது? π/2 to x. இப்போ π/2 to x காஸ் இன்வர்ஸ் போட்டுக்கோங்க. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இந்த ரூட் டீக்கு பதிலாக நம்ம காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ரூட் எடுக்கும்போது நமக்கு காஸ் ஆல்ஃபாவாக மாறும். ப்ராக்கெட் காஸ் ஆல்ஃபா. மறக்காமல் டிடிக்கு பதிலாக மைனஸ் sin 2 ஆல்ஃபா இன்ட்டு டி ஆல்ஃபா. அந்த மைனஸ் நான் வெளியில் எடுக்கிறேன். மைனஸ் sin 2 ஆல்ஃபா இன்ட்டு டி ஆல்ஃபா. sin 2 ஆல்ஃபா இன்ட்டு டி ஆல்ஃபா. ஓகேம்மா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த செகண்ட் இன்டெகிரேஷனில் லிமிட்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம். எதுக்குன்னா இந்த லிமிட்டை பாருங்கள். 0 to x இங்கே வந்து இதில் லோயர் லிமிட் வந்து 0, அப்பர் லிமிட் வந்து எக்ஸ். அப்போ அப்பர் லிமிட் என்ன இருக்கோ அடுத்த இன்டெகிரேஷனில் என்ன டேர்ம் வந்து இதில் இருக்கோ அதே டேர்ம் நமக்கு வந்துருச்சுன்னா நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணலாம். ப்ராப்பர்ட்டி நம்பர் 3. அந்த ப்ராப்பர்ட்டிக்காக நம்ம லிமிட்டை சேஞ்ச் பண்ணலாம். எழுதிக்கோங்க. லிமிட் இதில் எழுதிக்கோங்க. நம்ம லிமிட் இன்டர்சேஞ்ச். ஓகேம்மா? லிமிட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா முன்னாடி ஒரு மைனஸ் வரும். அதை தெளிவாக எழுதலாம். அப்போது I equal to integration 0 to x. இந்த சைனும் கேன்சல் ஆகும் பாருங்கள். இந்த சைனும் கேன்சல் ஆகும். அப்போ நமக்கு என்னம்மா கிடைக்கும்? ஆல்ஃபா இன்ட்டு sin 2 ஆல்ஃபா டி ஆல்ஃபா. மைனஸ் இருக்குது. நம்ம லிமிட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது ஒரு மைனஸ் இருக்கும். அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ். இன்டெகிரேஷன் லிமிட் எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்போது நமக்கு எக்ஸ் லோயர் லிமிட் π/2ங்கிறது அப்பர் லிமிட். இந்த காஸ்டும் கேன்சல் ஆகி நமக்கு என்னம்மா கிடைக்கும்? ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஆல்ஃபா இன்ட்டு டி ஆல்ஃபா. ஓகே, இதை நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்துக்கோங்க. நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி நம்பர் 3 எழுதிக்கலாம். ப்ராப்பர்ட்டி நம்பர் 3. சரியாம்மா? ப்ராப்பர்ட்டி நம்பர் 3ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்டெகிரேஷன் a to c. ஓகேம்மா? a to c f of x into dx நம்ம எப்படி பிரிக்கலாம்னு பாருங்கள். a to c அப்படி இருக்கட்டு. இந்த லிமிட்டை நம்ம எப்படி பிரிக்கலாம்னு பாருங்கம்மா. இன்டெகிரேஷன் a to b f of x into dx ப்ளஸ் இன்டெகிரேஷன் எங்கே முடிஞ்சிருக்கு பாருங்கள். அப்பர் லிமிட் அதே லிமிட் நமக்கு இங்கே வந்துருச்சு xc. ஓகேம்மா? f of x into dx. அதாவது ஒரு லிமிட்டை நம்ம 2 பாகமாக பிரிக்கலாம். எப்போனா இந்த பாருங்கள், இந்த கிராஸ் பாருங்கள், இந்த லிமிட்டை இந்த லைனை பாருங்கள். அப்போ நமக்கு தெரிஞ்சிடும் இதுலேயே நமக்கு b கிடச்சிருக்கு, இதுலேயே நமக்கு b கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி பிரித்து எழுதலாம். சரியாம்மா? இப்போது நம்மளோட இதை நீங்கள் ப்ராப்பர்ட்டி நம்ம தனியாக படிக்கிறதுக்கு ஓகேம்மா? ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம இந்த ஈக்குவேஷன் கூட கம்பேர் பண்ணலாம். பாருங்கள், 2 டேர்ம் நமக்கு இருக்குது. அப்போ ரெண்டுமே ஒரே டேர்ம் எஃப் ஆஃப் எக்ஸ் இல்லையா? அப்போ நமக்கு ரைட் சைடு கிடச்சிருக்கு. நம்ம லெஃப்ட் சைடு எழுத போகிறோம். லெஃப்ட் சைடு எப்படி எழுதலாம்னு பாருங்கள். இன்டெகிரேஷன் போட்டுக்கோங்க.
லோயர் லிமிட் வந்து என்ன இருக்கோ அதுதான். சரியாம்மா? அப்பர் லிமிட் நம்ம என்ன போடணும்? 0 to c தான் போடணும். அப்போது இதில் 0, இந்த எக்ஸ் ஈக்குவல் ஆயிடுச்சு. ஸோ 0 to π/2. π/2 ப்ராக்கெட்டில் என்ன போடணும்? f of x தான் போடணும். இந்த இடத்துல பிள்ளைங்க மிஸ்டேக் பண்ணுவாங்க. இதில் அடிஷன் இருக்குது. ஸோ இந்த டேர்மை நம்ம இந்த டேர்மை ஆட் பண்ணலாமா அப்படிங்கன்னா ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு ப்ராப்பர்ட்டி பிரகாரம் நம்ம ஆட் பண்ணக்கூடாது. லிமிட் வந்து மேட்ச் ஆகுது. அப்போ என்ன வருமா? f of x அப்படி எழுதுங்க. ஆல்ஃபா sin 2α into d ஆல்ஃபா. அவ்வளோதாம்மா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இடத்துலையும் நமக்கு இன்னும் சிம்பிளிஃபைட் ஆகலை. ஏன்னா இதுக்கும் பிறகு நிறைய ஸ்டெப் இருக்குது. இதுக்கப்புறம் ஒரு ஷார்ட்கட் மெத்தடை ஃபாலோ பண்ண போகிறோம். அது என்ன மெத்தட்னா, இது 2-3 மெத்தடில் பண்ணலாம். இன்டெக்ரல் udv அப்படி ஒரு ஃபார்முலா இருக்குது, அது பிரகாரம் பண்ணலாம். இல்லைனா ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா. என்ன ஃபார்முலானா இன்டெக்ரேஷன் பை பார்ட். சரியாம்மா? இன்டெக்ரேஷன் பை பார்ட். அந்த இன்டெக்ரேஷன் பை பார்ட்ஸில் ஷார்ட்கட் என்ன மெத்தட்னா ஷார்ட்கட் டிஐ மெத்தட். இப்படி ஒரு மெத்தடை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஃபார்முலா ஷார்ட்கட் டிஐ. அது டிஐனா என்னென்னு நான் சொல்கிறேம்மா. டினா டிஃப்ரென்சியேஷன், ஐனா இன்டெக்ரேஷன். சரியாம்மா? அது என்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நீங்கள் நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம், ஒரு டேபிள் மாதிரி. இது வந்து டிஃப்ரென்சியேஷன், இது டிஃப்ரென்சியேஷனுக்கு, இது வந்து இன்டெக்ரேஷன். சரியாம்மா? ஒரு 3 கட்டம் போட்டுப்போமே. ஓகே, இது வந்து டிஃப்ரென்சியேஷன், இது வந்து இன்டெக்ரேஷன்ஸ். அது என்ன பண்ணணும் பாருங்கள். ஷார்ட்கட் டிஐ மெத்தட். டினா டிஃப்ரென்சியேஷன், ஐனா இன்டெக்ரேஷன்ஸ். அதுக்கு என்ன பண்ணணும் பாருங்கம்மா. இந்த 2 டேர்ம் இருக்குல்ல, அதில் டிஃப்ரென்சியேஷன் டேர்மை நம்ம ஃபஸ்ட்டு எழுத போகிறோம். 2வது டேர்மை நமக்கு இங்கே எழுத போகிறோம். sin 2α. சரியாம்மா? இதை உங்களுக்கு டவுட் வரும், ஏன் வந்து sin 2α நம்ம டிஃப்ரென்சியேஷனில் எழுதக்கூடாதான்னு. ஆக்சுவலாக டிஃப்ரென்சியேஷனில் லீனியர் வேரியபிள் தான் எழுதுவோம். லீனியர் வேரியபிள்னால் இது நம்ம திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது அட் பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு அப்புறம் 0 ஆயிரும். சரியாம்மா? ஃபார் எக்ஸாம்பிள் 2x ஸ்கொயரை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? 2x. கரெக்டாமா? அடுத்து இதை நம்ம எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? 2 கிடைக்கும். அடுத்து கான்ஸ்டன்டாக டிஃப்ரென்சியேஷன் பண்ணும்போது நமக்கு தெரியும் 0. ஸோ நமக்கு 0 ரீச் ஆயிடுச்சு. இதுதான் வந்து லீனியர் வேரியபிள். ஸோ லீனியர் வேரியபிள் இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம டிஃப்ரென்சியேஷன் பார்ட்டுக்கு நம்ம எடுக்கணும். ரிமைனிங் டேர்ம் வந்து இன்டெக்ரேஷன் பார்ட். ஓகே, இப்போ இந்த லைன் ஃபுல்லாக நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இதை ஃபுல்லாக இன்டெகிரேட் பண்ண போகிறோம். ஆல்ஃபாவோட டிஃப்ரென்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஆல்ஃபா இல்லைம்மா 1. ஓகே, நெக்ஸ்ட் 1ஓட டிஃப்ரென்சியேஷன் நமக்கு 0. புரிஞ்சுதாம்மா? அடுத்து இதை நம்ம இன்டெகிரேட் பண்ண போகிறோம். மாற்றிடக்கூடாது. இன்டெகிரேட் பண்ணும்போது நமக்கு என்னமா கிடைக்கும்? sin 2α இன்டெகிரேஷன் என்ன வரும்? -cos 2α. -cos 2α. மறக்காமல் ஆல்ஃபா கிட்ட என்ன கான்ஸ்டன்ட் இருக்குதோ அதை டிவைடட் பை எழுதணும். புரிஞ்சுதா? அடுத்து இதை நம்ம மறுபடியும் இன்டெகிரேட் பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் அப்படியே இருக்கட்டும். காசோட இன்டெகிரேஷன் என்னமா வரும்? சைன் வரும் இல்லையா? அப்போது sin 2α டிவைடட் பை என்ன வரும்? ஆல்ஃபா கிட்ட 2ங்கிற கான்ஸ்டன்ட் இருக்குது. ஆல்ரெடி நமக்கு டிவைடட் பை 2 இருக்குது. ஸோ 2 × 2னா நமக்கு 4 கிடைக்கும். இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா சைன் சேஞ்ச் பண்ண போகிறோமா? இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ், இது ப்ளஸ். ஓகேவா? ரொம்ப ஷார்ட்கட். இதுதான் ஷார்ட்கட் மெத்தடு. இன்டெக்ரல் udv மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். அதுவும் சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ண போகிறோம். இது ஃபஸ்ட் ஸ்டெப். அடுத்து இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். இது வந்து செகண்ட் ஸ்டெப். எழுதலாமா? அப்போது i ஈக்குவல் டு எப்படிமா சேஞ்ச் ஆகும் பாருங்கள். i ஈக்குவல் டு இன்டெகிரேஷன்ஸ் நமக்கு இப்போ நம்ம இன்டெகிரேஷன் பண்ணி தான் எழுத போகிறோம். சரியாம்மா? இன்டெகிரேஷன் பண்ணி தான் நம்ம எழுத போகிறோம். ஓகே, அப்போ ஆல்ஃபா இன்ட்டு இந்த டேர்ம். அப்போ ஆல்ஃபா மைனஸ் காஸ் 2α டிவைடட் பை 2. புரியுதாமா? அடுத்து இந்த மைனஸும் இந்த மைனஸும் ப்ளஸ் ஆயிரும் இல்லையா? ஸோ மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணும்போது 2 ப்ளஸ் ஆயிரும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? ப்ளஸ் sin 2α பை 4. இப்போ நம்ம லிமிட் அப்ளை பண்ணலாம். அப்பர் லிமிட் வந்து π/2, லோயர் லிமிட் வந்து நமக்கு 0. இப்போ இந்த ஸ்டெப் எழுதும்போது இன்டெகிரேட் பண்ணி தான் எழுதியிருக்கோம். இதை இன்டெகிரேஷன் போடக்கூடாது. ஓகேம்மா? இப்போ நம்ம இதை ஆர்டினரியாக சிம்பிளிஃபை பண்ணலாம். பாருங்கள், i ஈக்குவல் டு இப்போ நம்ம லிமிட் அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் இல்லையா? அப்பர் லிமிட் அப்ளை பண்ணும்போது இந்த இடத்துல π/2 மைனஸ் காஸ் 2 × π/2 டிவைடட் பை 2 ப்ளஸ் sin 2 π/2 டிவைடட் பை 4. இது வந்து அப்பர் லிமிட். ஓகேம்மா? அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். லோயர் லிமிட் வந்து பாருங்கள், ஆல்ஃபா இந்த 0, இதில் நம்ம 0 சப்ஸ்டிட் பண்ணும்போது இந்த ஹோல் டம் 0 ஆயிடும். ஸோ 0 ப்ளஸ் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல 0 போடும்போது 0 ஆயிரும். ஓகேம்மா? இப்போது இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். இதில் வந்து 2 கேன்சல் ஆயிரும்.
இந்த 2 கேன்சல் ஆயிரும். இப்போ நம்ம பார்க்கலாம். நமக்கு தெரியும் தட்ஸ் சைன் பை இல்லையா, காஸ் பை இருக்குது, சைன் பை, இந்த 2 கேன்சல் ஆயிரும். நமக்கு தெரியும் ஒரு ஃபார்முலா, சைன் பைனா என்ன வரும், இந்த இடத்துல எழுதலாம், சைன் பை ஈக்குவல் டு 0, காஸ் பை ஈக்குவல் டு -1. இது எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னா இதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு யூனிட் சர்க்கிள்ங்கிற மெத்தட் இருக்குது. அதை நான் எழுதுகிறேன், ட்ரா பண்ணிக்கலாம். இது ஒரு சர்க்கிள். இந்த இடத்துல எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் இல்லையாம்மா. இந்த எக்ஸ் ஆக்சிஸில் நமக்கு என்ன வரும் பாருங்கள், இந்த இடத்துல 1,0. ஓகேம்மா. இது வந்து -1,0. இது வந்து 0,1. பாசிட்டிவ் சைடில் 0,1. இங்கே வந்து 0,-1. ஓகேம்மா. ஃபஸ்ட்டு இருக்கிறது நமக்கு என்னதுன்னா, ஃபஸ்ட் இருக்கக்கூடியது இது வந்து காஸ். ஓகேம்மா. செகண்ட் இருக்கிறது சைன். இதில் ஆங்கிள் பார்த்துக்கலாம். இந்த யூனிட் சர்க்கிள் மூலமாக தெரிஞ்சாலும் நம்ம அதை எப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஆங்கிள் பாருங்கள், 0 டிகிரி 2π. ஓகேம்மா. 0 டிகிரி வச்சு விடுங்க. அதுக்கப்புறம் நான் சுற்றி நான் போடுறேன். இது வந்து π/2. 0 90 டிகிரி, அதுக்கப்புறம் இந்த இடத்துல பை 180 டிகிரி, இந்த இடத்துல 3π/2, அடுத்து 2π, 2π. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ரெண்டாக பிரிச்சுக்கலாம். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ் இல்லையா. எக்ஸ் ஆக்சிஸில் நல்லா கவனிச்சுக்கோங்க, எக்ஸ் ஆக்சிஸில் வந்து சைன் டேர்ம் வந்து 0. புரியுதாமா. செகண்ட் இருக்கிறது தான் நான் சைன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. இந்த இடத்துல 1,0, ஃபஸ்ட் இருக்கிறது காசு, செகண்ட் இருக்கிறது சைன் இல்லையா. எக்ஸ் ஆக்சிஸில் சைன் டேர்ம் வந்து நமக்கு 0 தான் வரும். ஏன்னா இந்த இடத்துல 0, இந்த இடத்துல பாருங்கள் செகண்ட் டேர்ம் வந்து 0. ஓகே. எக்ஸ் ஆக்சிஸ்னால் என்ன அர்த்தம்னா வேறு ஒன்றும் இல்லைம்மா, இங்கே 0 டிகிரி பை, 0வும் நமக்கு எக்ஸ் ஆக்சிஸில் தான் இருக்குது, 0 டிகிரி, அடுத்து பை, அடுத்து 2π, அடுத்து 3π, அடுத்து 4π, அடுத்து 5π, அந்த மாதிரி. ஓகே. அதுதான் வந்து எக்ஸ் ஆக்சிஸ். அதில் வந்து காஸ்டம் வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு 1 அல்லது -1 வரும். 1 -1 எப்போ வரும்னா, காசுக்கு வந்து 1 வேணும்னா இது வந்து ஈவன் நம்பராக இருக்கணும். சரி, நம்ம 0, 2π, 4π, 6π இதெல்லாம் வந்து நமக்கு இந்த டேர்மில் வந்துடும். அதுவே வந்து இந்த இடத்துல வந்து ஆடு பை, 3π, 5π அதுக்கெல்லாமே வந்து நமக்கு காசுக்கு -1 வரும். ஓகே. எக்ஸ் ஆக்சிஸ்க்கு நம்ம இப்போ என்ன சொன்னோமோ அதுக்கு நமக்கு ரிவர்ஸாக வரும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இதை பார்த்துக்காம இதை மட்டும் பாருங்கம்மா, நமக்கு காஸ் பை கிடச்சிருக்கு. காஸ் பைனா நமக்கு தெரியும், பை, 2π, 3π எல்லாமே எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் காஸ் வந்து பை வந்து நமக்கு இந்த இடத்துல இருக்குது. பைங்கிறது வந்து ஆடு இல்லையா. ஸோ அப்படின்னா நமக்கு -1 வரும். அதுவே பாருங்கள், சைன் பை கிடச்சிருக்கு. சைன் பை, பைங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸில் சைன் பை, நான் சைன் இருந்தாலே அது 0 தான். அப்போது சைன் பைனா நமக்கு 0 வரும் இந்த இடத்துல. ஓகேம்மா. சைன் பைனா 0. ஸோ 0 நம்ம போடலாம். இல்லை எனக்கு இது யூனிட் சர்க்கிளே புரியலை அப்படின்னா கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். அப்படியே நமக்கு சைன் பை 0 நமக்கு தெரியும், காஸ் பை வந்து நம்ம -1 தெரியும். இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். I = π/2 அப்படியே போட்டுக்கோங்க. π/2 பிராக்கெட், இந்த -1 ஆல்ரெடி இங்கே ஒரு -1 இருக்குது. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ 1/2. அப்போது I = π/4. ஓகேம்மா. ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான், ஆனால் கொஞ்சம் நம்ம கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம். சரியாம்மா. கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்.